ஐயா அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். ஐங்கரநேசன் அண்ணன் உங்களுக்கு தன்னுடைய தலைமை உரையிலே எங்களுடைய தமிழ்நாட்டு விஜயம் தொடர்பாக மேலோட்டமாக ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். நான் அது சம்பந்தமாக சற்று கூட ஆழமாக எங்களுடைய நியாயப்பாடுகளை உங்களிடம் தெரிவிக்கிறதுக்கு விரும்புகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய அந்த முயற்சி தொடர்பாக பலத்த ஆதரவும் கிடைத்திருக்கின்றன. அதே சமயம் எங்களுடைய அந்த முயற்சி தொடர்பாக சில வேளையிலே விளக்கம் குறைவு காரணமாக அதை விமர்சிக்கிற கருத்துகளும் கணிசமாக வெளிவந்திருக்கின்றது. உண்மையிலே இந்த தமிழ்நாட்டுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்ற விடயம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே பல ஆண்டுகளாக எங்களுடைய அமைப்புக்குள்ளே பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு 2010ஆம் ஆண்டு வெளியேறின காலத்திலிருந்து தமிழ் மக்கள் மட்டத்திலே எங்களுக்கு 2020ஆம் ஆண்டு வரைக்கும் அங்கீகாரம் பெற முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அந்த வகையிலே நாங்கள் அந்த 2010க்கும் 20க்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியிலே தமிழ்நாட்டுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களை சந்திக்கிறதுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. அது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே தான் அந்த சந்திப்புகள் மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே நாங்கள் அதை பெரிய அளவில் பகிரங்கப்படுத்தவும் முடியவில்லை. குறிப்பாக சொன்னால், தமிழ்நாட்டை ஆழ்ந்த பிரதான 2 கட்சிகளுடைய தலைவர்களை எங்களுக்கு சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருந்த காரணத்தினாலே நாங்கள் ஏனையவர்களை சந்தித்து அதை பகிரங்கப்படுத்தினால் அது சிலவழியில் எதிர்காலத்தில் கூட அந்த பிரதான கட்சிகளுடைய தலைவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம் என்றதுக்காக நாங்கள் அதை பகிரங்கப்படுத்த முடியவில்லை. அந்த வகையிலே அந்த முயற்சிகள் பல முயற்சிகளாக எடுத்திருந்தும் அது பெரிய அளவில் வெற்றி பெறாத ஒரு சூழலிலே கடந்த ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு அனைத்து கட்சி பாராளுமன்ற குழு புதுடெல்லிக்கு இந்திய மத்திய அரசினுடைய அழைப்புதலிலே செல்லக்கூடியதாக இருந்த அந்த இடத்துல நானும் தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் திரு ஸ்ரீதரன் அவர்களும் அந்த கூட்டத்திலே பங்கு பெற்றிருந்தோம். அங்கு சென்ற பொழுது அங்கு இருந்த டெல்லியிலே இருந்த ஒரு சில முக்கியஸ்தர்களை நாங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களிடம் எங்களுடைய தமிழருக்கு இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான சவால்கள், விசேஷமாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு 3/2 பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசாங்கம் ஒரு தமிழர்களுடைய ஆணையை தாங்கள் பெற்றிருப்பதாக பெரிய அளவிலே பொய்யை கூறிக்கொண்டு கணிசமான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தமிழருடைய இனப்பிரச்சனை ஒரு புதிய அரசியலமைப்பு ஊடாக தீர்க்கப்பட வேணும் என்று சொல்லியிருந்தாலும் கூட அந்த தீர்வு என்றது தாங்கள் தீர்மானிப்போம், ஏனென்றால் தங்களுக்குத்தான் தமிழ் மக்கள் ஆணை கொடுத்திருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம். ஆகவே எங்களுக்கு இது ஒரு கடும் நெருக்கடி.
ஏனென்றால் உண்மையிலே தேசிய மக்கள் சக்திக்கு வெறுமனே யாழ்ப்பாணத்தில் இல்லாட்டி வடமாகாணத்தில் வந்து 18% வாக்கும், கிழக்கு மாகாணத்தில் வந்து 20% வாக்கும் மட்டும்தான் கிடைத்திருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழ் தேசிய அரங்கிலே தமிழ் தேசியம் பேசி வாக்கை கேட்குகின்ற அமைப்புகள் பிரிந்து நின்ற காரணத்தினாலே தமிழ் தேசிய வாக்கு சிதறடிக்கப்பட்டு அந்த தமிழ் தேசிய அரங்கிலே காலங்காலமாக மக்கள் ஆணையை கொடுத்து ஏமாற்றப்பட்ட ஒரு நிலையிலே அவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேணும் என்ற காரணத்தினாலேயும் இந்த பிரதான தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கக்கூடிய கட்சிகளுக்கு மக்கள் ஒரு பாடத்தை கற்றிருந்த ஒரு சூழலில் வந்து அந்த கிட்டத்தட்ட 80% வாக்கு உடைய பலம் மிகவும் பெரிய அளவில் வந்து பலவீனப்பட்டு போயிருந்தது. என்ற வாக்கள் சிதறடிக்கப்பட்டு இருந்த சூழல்லையும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு எதிராக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியலோடு ஒத்துப்போகக்கூடிய வாக்கு வங்கி ஒரு மையத்தில் குவிஞ்சு தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கு விழுந்த சூழலில் வந்து அந்த வாக்களித்த வீதாசாரத்தினுடைய வெளிக்காட்டல் சற்று தமிழ் தேசியத்துக்கு எதிரானதாக இந்த அரசாங்கம் காட்டக்கூடியதாக இருந்தது. அப்போ இந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் நியூ டெல்லியில் பேசின பொழுது அந்த பேசின நபர்கள் அந்த விடயங்களை விளங்கி கொண்டு எங்களிடம் சொன்ன விடயம் சற்று எங்களுடைய மனதுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். அவர்கள் சொன்ன விடயம் என்னென்றால் வந்து தமிழ் கட்சிகள் நேரடியாக நியூ டெல்லிக்கு வந்து நியூ டெல்லியை அணுகிறது நியூ டெல்லிக்கு ஒரு கடும் சவாலை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்தியாவுடைய மத்திய அரசிடம் நாங்கள் நேரடியாக சென்று அவர்களை அணுகுகின்ற பொழுது அவர்கள் எங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்கள் அதன் பிரகாரம் ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தம் போட வழிக்கிட்டால் ஸ்ரீலங்கா அரசு அதை தங்களுடைய உள் விவகாரங்களிலே தலையிடுறதாக காட்டி இந்தியாவுக்கு பாடம் படிப்பிக்கிறதுக்கு இந்தியாவுக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு சில வெள்ளரசுடைய பக்கம் அவர்கள் சாயறதுக்கு அது உதவும். ஆகவே அவ்வகையில் இந்தியா ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதாக இருந்தாலும் அது தங்களுடைய உள் அரசியல் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை காரணமாக அவர்கள் தவிர்க்க முடியாமல் இலங்கையோட உரையாட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்ற ஒரு நிலைமையை உருவாக்குவதன் ஊடாக மட்டும்தான் அது இந்தியாவுக்கு அது விசேஷமாக இந்தியாவுடைய மத்திய அரசுக்கு எங்களுடைய விவகாரங்கள் ஸ்ரீலங்கா அரசோடு பேசுவதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தும் என்ற கருத்தை கூறியிருந்தார்கள். இந்த விடயத்தை நாங்கள் நாட்டுக்கு திரும்பின பொழுது எங்களுடைய தமிழ் தேசிய பேரவையுடைய பங்காளி கட்சித் தலைவர்களை சந்தித்து நான் பகிர்ந்து கொண்டேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் விட தமிழ் தேசிய பேரவையுடைய ஏனைய கட்சிகள், குறிப்பாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடைய தலைவர் ஐங்கரநேசன் அண்ணன் அவர்களுக்கும், தமிழ் தேசிய கட்சியுடைய தலைவர் செயலாளர் சட்டத்தரணி சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் ஐயா அவர்களுக்கும், சிவாஜிலிங்கம் அண்ணன் அவர்களுக்கும் எங்களுக்கும் விட மிகப்பெரிய அளவில் அனுபவம் இருக்கின்றது. அவர்கள் இந்தியாவுடன் மிக நெருங்கி கடந்த காலங்களில் வேலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டிலே பல ஆண்டுகள் தங்கி நின்று தமிழ் தேசிய அரசியல் தொடர்பாக அங்கு கணிசமான வேலைகளை செய்து அனுபவம் பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது சரி என்று கூறினார்கள்.
அந்த இடத்துல தான் ஐங்கரநேசன் அண்ணன் இந்த தங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, அதாவது பசுமை இயக்கத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய ஏற்கனவே மிகவும் பலமான ஒரு உறவை வைத்திருந்த திரு திருமாவளவன் அண்ணன் அவர்களை அழைத்து அவருடைய ஆண்டு ஒரு நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக அழைத்து அந்த அழைப்பை பயன்படுத்தி நாங்கள் டெல்லிக்கு வருவதற்கு விரும்புகின்றோம் என்ற கருத்தை அவரிடம் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய ஒரு பங்காளி என்ற வகையிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நாங்கள் முதல் சந்திக்க விரும்புகின்றோம். ஏனென்றால் அவரை சந்தித்தால் மட்டும்தான் நாங்கள் மற்றவர்களையும் உத்தியோகபூர்வமாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையிலே அவரிடம் அந்த கோரிக்கையை எழுத்து மூலமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் வழங்க சொல்லி கேட்டிருந்தோம். அதனுடைய விளைவாகத்தான் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. தமிழ்நாட்டிலே நாங்கள் அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களை சந்திக்கக்கூடியதாக இருந்தோம். உண்மையிலே காங்கிரஸுடைய தலைவர்களை நாங்கள் சந்திக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாலும் கூட அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வெளியிலே இருந்த காரணத்தினாலே நாங்கள் அவர்களை சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவர்களை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களையும் மத்திய குழு உறுப்பினர்களையும் குறிப்பாக தமிழ்நாட்டு கிளையினுடைய உறுப்பினர்களை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அந்த சந்திப்பிலே நாங்கள் முக்கியமாக வலியுறுத்தினது இன்றைக்கு தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற அரசியல் ரீதியான சவால்களை பற்றி. குறிப்பாக வெறுமனே ஒரு 18 அல்லது 20% தமிழ் மக்களுடைய வாக்கை பெற்ற அரசாங்கம் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்றிருப்பதாக கூறி தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பொன்றை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஆரம்பித்திருப்பதாகவும் அதுக்கு துணை போகின்ற வகையிலே துரதிர்ஷ்டவசமாக தமிழ் தேசிய கட்சிகளிலே இருக்கக்கூடிய ஒரு சிலர் செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற நிலையிலே ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் நிராகரிக்கின்ற ஒரு ஒற்றையாட்சி முறைமை தமிழ் மக்களுடைய ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டதாக காட்டுவதற்கான ஒரு பாரிய சதி நடைபெற்று கொண்டு இருப்பதாக நாங்கள் அவர்களிடம் எடுத்து கூறினோம். அந்த வகையிலே தமிழ்நாடு எங்களுடைய மக்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களிலே எங்களோடு ஒரு துணையாக நிற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். குறிப்பாக ஒற்றையாட்சி முறைமை முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவ்வகையிலே ஒரு புதிய அரசியலமைப்பு ஒன்று கொண்டு வருவதாக இருந்தால் அது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அந்த அரசியலமைப்பு அமைய வேண்டுமே தவிர மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத தமிழ் இனப்பிரச்சினைக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி முறைமையாக அது அமையக்கூடாதென்ற விடயத்தை மத்திய அரசு ஊடாக ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த இடத்துல தமிழ்நாட்டு தலைவர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டது இன்றைக்கு பாராளுமன்றத்திலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்துவதற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கேட்டார். அப்பொழுது நாங்கள் அவர்களிடம் கூறினோம், வடகிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பிலே பாராளுமன்றத்திலே 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 19 பேரிலே அரசாங்கத்திடம் வெறுமனே 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். மிச்சம் 11 பேரும் அரசாங்கத்துக்கு எதிராக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி
பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் அவர்கள் அனைவரும் எதிரணியில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்றதை கூறினோம். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் சொல்லுகின்ற நிலைப்பாட்டோடு எத்தனை பேர் இருக்கிறார்கள், உங்களுடைய கட்சியிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அந்த இடத்துல நாங்கள் கூறினோம், நம்முடைய அமைப்பிலே எதிரணியில் இருக்கக்கூடிய 11 பேரில் எங்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இருக்குது. ஆனால் அந்த 11 பேரில் ஆக குறைஞ்சது 10 பேர் தமிழரசு கட்சியுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் தேர்தலிலே ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சமஷ்டி கூட்டாட்சி முறைமையை வலியுறுத்தித்தான் நாங்கள் ஆணையை பெற்றிருந்தோம் என்பதையும் நாங்கள் தெளிவாக அந்த இடத்துல சுட்டி காட்டியிருந்தோம். அதை கேட்டவுடனே அந்த தலைவர்கள் எங்களுடைய கருத்துக்களை ஏற்று தங்களுடைய மத்திய அரசிடம் இந்த நிலைப்பாட்டை தாங்கள் வலியுறுத்துவதாகவும் எங்களிடம் வாக்குறுதி வழங்கியிருந்தார்கள். அதனுடைய ஒரு விளைவாகத்தான் உண்மையிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்பதாக இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் எழுதப்பட்ட கடிதம் வெளிவந்திருக்கின்றது. இப்போ இதில் நான் குறிப்பிட விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு அணி தமிழ்நாட்டுக்கு சென்று தமிழ் தேசிய நிலைப்பாட்டினுடைய நியாயத்தன்மையை விளங்கப்படுத்தி உண்மைகளை அவர்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற பொழுது இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் அதை ஏற்று பிரதமர் மோடி அவர்களிடம் ஒரு பலமான ஒரு கடிதம் ஒன்றை எழுதலாமாக இருந்தால், தமிழ் தேசிய அரங்கிலே இயங்குகின்ற ஆக குறைஞ்சது அந்த 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலிலே மிக தெளிவாக தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினால் எந்தளவு தூரத்துக்கு அது ஒரு பலமாக இருக்கும் என்றது இந்த தமிழ்நாட்டு விஜயமும் அதுக்கு பிறகு நடைபெறுகின்ற சம்பவங்களும் நான் நிற்கிறேன் ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ இந்த முயற்சிகளை நாங்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையுடனேயே நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். எம்மை பொறுத்தவரையிலே இன்றைக்கு பாராளுமன்றத்திலே தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றுக்குமே, எந்த ஒரு கட்சிக்குமே தங்களுக்கு மக்கள் ஆணை கொடுத்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அதே போன்று தமிழ் தேசத்துக்கு எதிரான நேரெதிராக செயல்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வடகிழக்கிலே தங்களுக்குத்தான் கூடுதலான வாக்கை தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பும் 2004ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிற்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை. இந்த நிலைமையை நாங்கள் தலைகீழாக மாற்றி இல்லை, தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்குத்தான் தமிழ் மக்கள் ஆணை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை எந்த விதத்திலையும் மறக்க முடியாத வகையிலே நாங்கள் வலியுறுத்துவதாக இருந்தால், தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி வாக்கை பெற்ற அனைத்து தரப்புகளும் ஒரு புள்ளியிலே சந்தித்தே ஆக வேண்டும். அது மட்டும்தான் எங்களை பாதுகாக்கும். ஆகவேதான் நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையுடனே
நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டை எடுப்பதற்கான அந்த முயற்சிகளை ஆரம்பித்தோம். அது துரதிர்ஷ்டவசமாக தோல்வி அடைந்தது. அது உங்களுக்கு தெரியும். இதே மண்டபத்திலே நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு முன்பதாக நாங்கள் கூடின பொழுது அது ஏன் தோற்று போனதை பற்றி நான் ஆழமாக விரிவாக உங்களிடம் பகிர்ந்து கொண்ட நான் திரும்பவும் நான் அதை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நாங்கள் காப்பாற்றுவதாக இருந்தால் நாங்கள் அந்த நிலைப்பாட்டை மாற்றி தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு பின்னாலே இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி வாக்கை பெற்று ஆசனங்களை பெற்ற கட்சிகளை ஒரு அணிக்குள்ளே கொண்டு வந்தே ஆக வேண்டும். ஆனால் அவர்களில் ஒரு சிலர் அவ்வகையிலே ஒரு புரிந்துணர்வு வருவதற்கு தயங்குகிறார்களாக இருந்தால், எல்லாரும் மறுக்கிறார்களாக இருந்தால், அதை தாண்டியும் அவர்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்தே ஆக வேண்டும். இப்போ அந்த வகையிலே தான் இந்த தமிழ்நாட்டு முயற்சி அமைந்திருந்தது. நாங்கள் போக எங்களுக்கு நன்றாக தெரியும், எங்களுடைய தமிழ் தேசிய பேரவைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரங்கில் இருக்கக்கூடிய 10 அல்லது 11 பாராளுமன்ற உறுப்பினர்களில் வந்து எங்களுக்கு ஒரே ஒரு உறுப்பினர் என்று சொல்ல உடனேயே அது சில வேளையிலே வந்து சந்தேகங்களை ஏற்படுத்தும் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தும் நாங்கள் அதை சவாலாக ஏற்று நாங்கள் போனதுக்கு காரணம் எங்களுக்கு நன்றாக நிரூபிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்குத்தான் மற்ற 10 இல்லாட்டி 9 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டவை. அது நாங்கள் எழுத்து மூலமாக அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை காட்டியே நாங்கள் நிரூபிக்கலாம். ஒற்றையாட்சியை நிராகரித்து ஒரு கூட்டாட்சி அல்லது சமஷ்டி ஆட்சி முறை, தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சமஷ்டி ஆட்சி முறையை வலியுறுத்தித்தான் அவர்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு வாக்கும் இருக்கின்றது என்பதை நாங்கள் நிரூபிக்கலாம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சென்று அதை தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு நிரூபித்தோம். நிரூபிப்பதின் ஊடாக தமிழ்நாட்டிலே ஏற்படக்கூடிய ஆதரவு அலைகள் நிச்சயமாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்து விலகி தேசிய மக்கள் சக்தி விரும்புகின்ற ஒற்றையாட்சி அரசியலமைப்பையோ அல்லது 2015 இருந்து 19 கால பகுதிக்குள்ளே அவர்களும் இணைந்து தயாரித்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டால் தமிழ்நாடு அதை எதிர்க்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் உருவாக்கலாமாக இருந்தால் அது இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி வாக்கை பெற்று வென்ற கட்சிகளுக்கும் அந்த நிலைப்பாட்டில் இருந்து உலகுவதற்கு கணிசமான தடைகளை ஏற்படுத்தும். ஆகவே இந்த தமிழ்நாட்டு விஜயம், அந்த விஜயத்துக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கடிதத்தில் இருந்து அதுக்கு மேலதிகமாக அந்த கட்சி தலைவர்கள் மட்டத்திலே இன்றைய சமகால அரசியல், இங்கு தமிழர் தாயத்திலே இருக்கக்கூடிய சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் அரசியல் நிலப்பாடுகள் சம்பந்தமாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிற ஆதரவு எதிர்வரும் காலப்பகுதியிலே அது இன்னும் பலமடைந்து அந்த அழுத்தங்களை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதே போன்று நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மட்டத்திலேயும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இதில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, நாங்கள் தமிழரசு கட்சியோ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோ தோற்கடிக்கிறதுக்கோ அல்லது மக்கள் மட்டத்தில் அவர்களை நிராகரிக்க பண்றதுக்கோ எடுக்கின்ற முயற்சிகள் அல்ல. ஏனென்றால் 2021 ஆண்டு வரைக்கும் பாராளுமன்றத்திலே தமிழரசு கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும்
தவிர்க்க முடியாத சக்திகள். தமிழ் தேசிய நிலைப்பாட்டு உயிரோடு இருப்பதாக இருந்தால் அவர்களோடு இணைந்துதான் நாங்கள் அதை காப்பாற்றலாம். அவர்களை தோற்கடிக்கிறதோ ஓரம் கட்டுகின்ற நோக்கத்தோடு எடுக்கின்ற முயற்சிகள் அல்ல. மாறாக அவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய நிலைப்பாட்டை பலமாக வலியுறுத்துவதற்கு தயங்குகின்ற நிலையிலே அவர்களுக்கு அந்த அழுத்தங்களை ஏற்படுத்தி அவர்களும் இந்த ஒற்றையாட்சியும் ஏற்கனவே 38 வருஷமாக நடைமுறைப்படுத்த முடியாத 13ஆம் திருத்தத்தை வலியுறுத்துவதை விட்டுவிட்டு அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்போவதாக பல தடவைகள் பல நாடுகளுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கின்ற இந்த சூழலிலே அந்த அரசியலமைப்பு நாங்கள், அதாவது தமிழ் தேசிய இனம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைய வேண்டும் என்றதுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு அரசியல் பாதைக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொள்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போகிறோம். நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடம் போகிறோம். அவர்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இதுவரைக்கும் நடத்தின சந்திப்புகளை எடுத்து பார்த்தால் அவர் மிகவும் உறுதியாகவும் தீவிரமாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த அழுத்தங்களை நிச்சயமாக கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் அந்த அழுத்தங்களை கொடுத்தாலும் கூட உண்மையிலேயே அந்த அழுத்தங்கள் வர வேண்டிய இடம் தமிழர் தாயகம். இந்த தாயக மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் தான் மிக முக்கியமாக அந்த அழுத்தங்களை கொடுக்க வேண்டும். அந்த அழுத்தங்களை கொடுப்பதாக இருந்தால் நம்முடைய மக்கள் இந்த சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பாக, அதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் தொடர்பாக, சவால்கள் தொடர்பான தெளிவும் அந்த ஆழமான அறிவும் பெற்றையாக வேண்டும். நான் நினைக்கிறேன் அந்த நோக்கத்தோடு தான் இன்றைக்கு தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடைய ஏற்பாட்டிலே இந்த சந்திப்பு, இந்த மக்கள் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கருத்துக்களை உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் கொண்டு சென்றால், இந்த நியாயத்தை கொண்டு சென்றால், எங்களை பொறுத்தவரையிலே அந்த ஒற்றுமை கொள்கை ரீதியானதாகவும் இந்த இனத்துடைய நன்மையை கருதி இந்த இனத்துடைய அரசியல் அபிலாஷைகளை பாதுகாக்கக்கூடியதாகவும் நிச்சயமாக அமையும். ஆனால் அதை நாங்கள் செய்தே ஆக வேண்டும். நாங்களும் பல தடவைகள் 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிற்பாடு சந்திப்புகளை மேற்கொண்டு வந்திருந்தும் கூட தாயக நிலப்பரப்பிலே எங்களுடைய மக்களுடைய அழுத்தங்கள் போதாமையாக இருக்கின்றது. அது மாற வேண்டும். அது மாறினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதரவு தளமும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு தளமும் கணிசமாக வழி சேர்க்கும். அந்த வகையிலே உங்களுடைய பங்களிப்பு அத்தியாவசியம். என்னை பொறுத்தவரையிலே இன்றைக்கு உண்மையிலே 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு 7 கோடி மக்கள், தமிழ் மக்கள் தமிழ்நாட்டிலே இருக்கவும் நாங்கள் ஈழத்தில் வந்து அநாதைகளாகத்தான் இருந்திருக்கின்றோம். ஏன் நம்முடைய தலைவர்கள் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு தமிழ்நாட்டுக்கு சென்று, தலைவர்கள் என்று சொல்றவர்களை வந்து மக்களுடைய ஆணையை பெற்றவர்கள், அமோக ஆணையை பெற்றவர்கள், ஏன் தமிழ்நாட்டுக்கு சென்று
கடந்த காலங்களிலே தமிழ்நாட்டினுடைய ஆதரவை பெற்றதை போன்று 2009 மே மாதத்துக்கு பிற்பாடு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களுடைய ஆதரவையும் மக்களுடைய ஆதரவையும் பெறுவதற்கு அந்த முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை. உண்மையை சொன்னால் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம், ஆனால் நாங்கள் தோல்வி அடைந்தோம். குறை சொல்லி பிரயோசனம் இல்லை. ஏன்னா எங்களோட மக்கள் எங்களை ஆதரிக்கவில்லை. அமோக ஆதரவை பெற்றிருந்த தரப்பு வேறு விதமாக நடந்து கொண்டிருக்க, தமிழ்நாடு குழப்பக்கூடாது, புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் குழப்பக்கூடாது, இங்கு இருக்கக்கூடிய மக்கள் விரும்பி ஒரு விஷயத்தை செய்ய நீங்கள் வெளியில இருந்து கொண்டு குழப்பக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளோ சிவில் சமூகமோ மக்களும் எங்கள் போன்ற தரப்புகளோடு பேசுவதற்கு விரும்ப மாட்டார்கள். ஆனால் கேள்வி ஏனென்றால் 7 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த மக்கள் கண்மூடித்தனமாக ஈழத்தமிழர்களை ஆதரிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்ற ஒரு நிலையில் ஏன் நாங்கள் இந்த 16 வருஷமாக அவர்களுடைய ஆதரவை திரட்டவில்லை? மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள் ஏன் அதை செய்யவில்லை? செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுகளை பற்றி நம்முடைய மக்கள் ஆழமாக சிந்திக்க தொடங்கணும். நாங்கள் 2009ஆம் ஆண்டில் இருந்து சொல்லிக்கொண்டு வருகின்ற ஒரு கருத்து, நீங்கள் இனியாவது கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டும். உண்மையிலே தமிழ் தேசிய நீக்கத்தை, தமிழ் தேசியத்தை கைவிடுவதற்கு முடிவெடுக்கப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய ஆதரவு ஒரு சவாலை ஏற்படுத்தும். ஓமோ இல்லையோ? இன்றைக்கும் நாங்கள் சென்ற பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சட்டமன்றத்திலே தனித்தமிழீழம் தனிநாட்டுக்காக தீர்மானம் நிறைவேற்றித்தான் இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இங்க ஒரு தனிநாடு உருவாகிறதுக்கும் தாங்கள் மிக உறுதியாக இருக்கிற ஒரு நிலையில தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு எங்களை ஆதரிப்பார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரையிலே இங்கு ஒரு இனப்படுகொலைக்கு முன் கொடுத்த ஒரு தேசம் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது கொண்ட மக்களிடமிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் அவர்களுடைய சரியான நிலைப்பாடு. ஆகவே தமிழ்நாட்டுக்கு சென்று நாங்கள் அந்த மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் கிளப்பினோமாக இருந்தால் அது மிகப்பெரிய அளவுக்கு பொங்கும். பொங்கினால் அது தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்குத்தான் ஒரு ஆதரவு தளத்தை ஏற்படுத்துமே தவிர தமிழ் தேசிய நீக்கத்துக்கு ஏற்படுத்தாது. ஆகவே தமிழ் தேசிய நீக்கம் தான் உங்களுடைய குறிக்கோளாக இருந்தால் உங்களுக்கு தமிழ்நாடு தேவையில்லை. மாறாக தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும், அது பாதுகாக்கப்பட வேண்டும், அது நாட்டை பிரிக்காமல் பாதுகாக்கலாம் என்றால் அது அந்த வகையிலே ஒரு கூட்டாட்சி முறையாக பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லது நாட்டை பிரித்துத்தான் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அது அந்த வகையிலே இருக்கட்டும் என்று சொல்லுகின்ற தமிழ்நாடு ஒரு நாளும் உங்களை கைவிட போவதில்லை. ஆகவே எங்களுடைய தாயக நிலப்பரப்பிலே எங்களுடைய மக்கள் கட்டமைப்பு சார்ந்த வகையிலே 2009க்கு பிற்பாடு நேரடியாகவே ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மக்கள் 2009க்கு பிற்பாடு கட்டமைப்பு ரீதியாக அந்த இனத்துடைய தேச அந்தஸ்தை இழந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இங்கே வாழுகின்ற மக்கள் கொந்தளித்தால் மட்டும்தான் இது அனைத்தும் சரிவரும்.
அது நடைபெறுவதற்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக கருதி நீங்கள் கொந்தளிக்க வேண்டும். அரசியலை நீங்கள் ஒவ்வொருத்தரும் கூட கைக்கு எடுக்க வேண்டும். அந்த மாற்றம் என்றைக்கு முழுமையடைகின்றதோ அன்று தமிழ் தேசத்துடைய உரிமை பயணம் தவிர்க்க முடியாத ஒரு நிலையை நிச்சயமாக அடையும். அதை நோக்கி நாங்கள் அனைவரும் பலமாக பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.